இப்போது உள்ள நடந்த இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா என்ன சார்? உள்ளே நடந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஆன்சரு ப்ராப்பராக இல்லை. லைவ் கொடுக்கணும்னு சொன்னால் லைவே கொடுக்கல. அப்போனா என்ன அர்த்தம்? திருட்டு தண்ணி தாசி ஆகுதுன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜைக்கு பில்லு கொடுப்பானா? இப்போ நம்ம எம்எல்ஏ வந்திருந்தால் கேட்டுக்கலாம், எம்எல்ஏ சபையில் இல்லாத நான் கேட்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 முறை பூஜை போடுவாங்களா? ஒரு பில்டிங் கட்டுறாங்க சார், கல் வைக்க ஒரு பூஜை, ரோடு போட ஒரு பூஜை, அது ஓடிக்கிறதுக்கு ஒரு பூஜை. இது எப்படி நியாயம்? இந்த பரத் என்டர்பிரைசஸ் இல்லையா, அது யாருது? அது கோவிந்த கடவுடைய கையால் வருஷம் மாதம் அவனுக்கு 9 லட்சம் 80,000 8 லட்சம் ஏன்ட்டு முன்சிபாலிட்டி லூட் அடிச்சுங்கிறாங்க. அதுதான் நான் உள்ளே கேட்டேன். அது ಆಮೇಲೆ ನೋಡೋಣ, ಅದು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. ಯಾವಾಗ ನೋಡೋದು? ಇನ್ನೋட கடைசி இப்படி லூட் அடிக்கிறதுக்கு தான் இந்த முன்சிபாலிட்டி. அதனால இந்த முன்சிபாலிட்டியில் இப்போ யாரும் கவுன்சிலருங்க யாராவது பேசுனாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க கூட கவுன்சிலுக்கு ஓட்டு போடக்கூடாது. புதுசாக விஷயம் தெரிஞ்சவனுக்கு தகுதிக்கிறவனுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். இது பொதுமக்களுடைய என்னுடைய பணிவான வேண்டுகோள். பொதுமக்கள் வரி லூட்டி ஒருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொன்னாங்களா முன்சிபாலிட்டியில்? நாமளாக கேள்வி கேட்டுனுக்கிறோம். நாமளாக கேட்டினா கூட ஆயிடுத்து. இப்போ மார்க்கெட் வந்து 2 ஏக்கர் 25 குண்டாஸ்ன்றாங்க. அப்போ பீஃப் ஸ்டால்லாம் சேர்த்து இடிக்கிறான்றான். அப்புறம் என்னன்றா சைக்கிள் பார்க்கிங்கு காசு வாங்கணும். ஏன்னா நீ தான் இடிக்க போகிற, என்னத்துக்கு பார்க்கிங் வாங்குற? ஃபுட்பாத் பார்க்கிங்குன்றான். ಫುಟ್ಪಾತ್ನದು ನಡಕರ್ತಕ್ಕೆ ಫುಟ್ಪಾತ್ ಎಡಿ ಪಾರ್ಕಿಂಗ್ ಇಲ್ಲ ಸರ್ DPRನಲ್ಲಿ ಫುಟ್ಪಾತ್ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ. ಇವೆಲ್ಲ படிச்சுவா எஜுகேட்டட் எந்த வகையில் நியாயம் சார்? நீங்கள் வந்து 2 வாட்டி எம்எல்ஏ வந்திருக்கீங்க, சொல்லுங்க. 3 வாட்டி கவுன்சிலராக இருக்கிறீங்க. உங்களோட அனுபவம் இந்த பீரியட் எப்படி இருந்தது? இந்த அனுபவம்ன்றது வந்து நான் 2 முறை எம்எல்ஏ ஆனதில்ல, 2 முறை முனிசிபாலிட்டி சரியில் சூப்பர் சீட் பண்ணிட்டு நான் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செய்தேன். இதை எப்போ சூப்பர் சீட் பண்ணியிருக்கணும்? எம்எல்ஏ பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏக்கு தேவைப்படுறது கமிஷனு. எம்எல்ஏக்கு தேவைப்படுறது கமிஷனு. இல்லை நான் கமிஷன் இல்லைனாக்கா அவன் கரெக்டான பதில் சொல்லிக்கணும், லைவ் கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். ஒரு கௌதம் நகரில் காத்தா கொடுக்கவே யோகித்து இல்லையே, அது மக்கள் எப்படி சேல் பண்ணுவாங்க? வீடை யார் போய் வாங்குவான்? தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டர் இல்லையா சார்? இப்போ பார்லிமெண்ட்டில் எனி ப்ரொசீடிங்ஸ் அவங்கள்டே ஒரு டெலிகாஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆமாம், லோக்சபா இது அசம்பிளியில் கூட வச்சுக்கிறான். அதே மாதிரி அசம்பிளியில் இருக்குது, அவங்களோட ரைட்ஸ் வாங்கிக்கின்னு வேறு டிவிக்காரங்க வாங்கிக்கின்னு போடுறாங்க. ஆமாம், இப்போ இங்கே வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது ஏன் பப்ளிக் கொடுக்குறது இல்லை? இப்போ நாங்கள் கேட்டால் கூட ஏன் கொடுக்குறது? ஏன் கொடுக்குறது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திருடி துண்ணது வெளியே தெரியக்கூடாது, நாங்கள் கொள்ளடிச்சது வெளியே தெரியக்கூடாது, வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜை போட்டுக்கிறது பில் கொடுத்துக்கிறது தெரியக்கூடாது. அதனால தான் அவங்க கொடுக்கல சார். இது குப்பது சார், கிளீனிங் நீங்களாம் கேட்டீங்க. க்ளீன் ஆப்ரேஷன் என்னாருன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்றது ஆப்ரேஷன் கிளீன் என்னாரு மகன் எல்லாரும் அழிச்சிடுறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனாக்கா மேலே ஒருத்தங்கிறான், அப்போ என்ன மயிருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிளீன் ஆப்ரேஷன்ட்டார். முனிசிபாலிட்டி கவுன்சிலர் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள இதில் சப்ளையருங்களை ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், வெளியே இருக்கிறவங்கள பண்ணுகிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது உங்களுடைய இது என்ன சார்? தெரியுது யார் ஆக்ஷன் எடுக்கணும்? எம்எல்ஏ எடுக்கணும், இல்லை கவுன்சிலர் சொன்னால் கவுன்சில் எடுக்கணும். இவங்களே சப்போர்ட் நான் தான் கேட்டேன், கமிஷன் வாங்கி தூண்டுறதுக்காக நீங்கள் அந்த வேலை செய்துருக்கிறீங்கன்னு சொன்னேன். டைரக்ட்லி ஆர் லூட்டிங்னு சொல்லி கேட்டேன். உள்ளவே மாதம் ப்ளீச்சிங் பவுடர் சரி வேறு இதெல்லாம் சரி 2 டைம் பர்ச்சேஸ் ஆகுது, 2 டைம் பில்லு நீங்களே ரைஸ் பண்ணி. நானே ரைஸ் பண்ணல. எந்த வீட்டுக்கிட்ட ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறாங்களா? 2 பில்லு கொடுத்துக்கிறாங்க. லூட்டி அடிச்சு தோன்றது தான் அந்த கவுன்சில்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? நான் வேறு லாங்குவேஜ் ஆயுத பூஜைக்கு 2 பில்லு வந்து அதையும் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு 2 பில்லு அப்படின்னு. வேற என்ன லாங்குவேஜ் நான் பேச முடியும்? ரொம்ப ஓத்தான பேச முடியும் நான் கவுன்சிலில்? சொல்லுங்க பார்க்கலாம் சார். கேஜிஎஃப் பப்ளிக் என்ன சொல்ல வரீங்க சார்? கேஜிஎஃப் பப்ளிக் வந்து இந்த மாதிரி முனிசிபாலிட்டிக்காரங்களை எலெக்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் காசு தாச்சா கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு போட்டு போகிறான், யார் 500 ரூபாய் கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு போடுறான். ஏஞ்சி பேசுங்க பேசினா கவுன்சிலர்ஸ்க்குலாம் பேசா ஆதோ உட்காந்துக்கிறான். எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க கேக்கும் சிப்ஸும் நல்லா இல்லைன்னு. அப்புறம் வேறு கேக் வாங்கிட்டு இருந்தாங்க. பிரசன்ட் கவுன்சிலர் ஜனங்க ஓட் போடுவானான்றீங்க. உங்கள் பார்ட்டி 35 கவுன்சிலர் நிற்க வைக்கிறேன். 35 வார்டுலேயும் நிற்க வைக்கிறேன். ஜெயிக்கிறவன் ஜெயிக்கட்டும், தோக்கிறவன் தோக்குறான், இன்க்ளூடிங் மீ. நம்மளுக்கு அதை பற்றி ஆட்சேபமே இல்லை. இப்போ வேறு அவங்களுக்கு எம்எல்ஏ சிஸ்டம் என்னன்னாக்கா,
எவன்னா ஜெயிச்சு வரட்டும், 10 லட்சமோ 15 லட்சம் கொடுத்தனா என்கிட்ட ஓடியார் போகிறான், நான் முனிசிபாலிட்டியை பிடிக்க போகிறேன், என் கமிஷனை நான் எடுத்துக்க போகிறேன். அதுதான் அவங்க பாலிசி. என் பாலிசி அப்படி இல்லை. தகுதி உள்ளவனை, கேஸ் இல்லாதவனை, போலீஸ் கேஸ் இல்லாதவன், கிரிமினல் கேஸ் இல்லாதவன் செலக்ட் பண்ணி தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்குவோம். சார் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஒரு வாரம் பிரச்சனை ஆச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, திரும்ப நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ் வேறு எங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. எங்கள் நேற்றுலேருந்து கறி அறக்கலையே, அறக்கலையே. கடை இங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு சார். கடை எங்கன்னா அறுத்து எடுத்துன்னு வராங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸில் அறக்கலையே. அதுதான் நான் கேட்டேன். ஸ்லாட்டர் ஹவுஸு மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னா 2 ஏக்கர் 25 குண்டா இருக்குது. அப்போ பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது. இடிச்சா எல்லாரும் ஒழுங்காக அடிக்கணும். அதான உண்மை. ஏற்றுக்கினார் அவர், அப்படியே தான் இடிக்கிறோன்னு. அப்புறம் எத்தனை கடை கட்ட போகிறேன் அது தெரில, எத்தனை காருக்கு நிற்க வைக்க போகிறேன் அது தெரில, எவ்வளோ 2 வீலர்ஸ் நிற்க வைக்கிற அது தெரில. ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணிடுறோம் நாங்கள், அப்புறம் தான் இது. ஆனால் இவங்க பிளான் இல்லாத எல்லாமே பண்ணுங்கிறாங்க. கமிஷனுக்கோசரம் பண்ணுங்கிறோம், அவ்வளோ. பிளான் இல்லாத இல்லை. ப்ரொப்போசல் இருக்கணும். ப்ரொப்போசல் இருந்து தான் அதை ஒடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா லோக்கல் எம்எல்ஏ. எம்எல்ஏ இஸ் பிரசன்ட் இஸ் ஃபெயில்டு. அதில் ஜனங்க என்ன பண்ணுறீங்க, காசு கொடுத்தா ஓட்டு போகிறோன்னு. ஓட்டு போட்டால் நம்ம ஜாலியாக உட்காந்து மக்கள் மேலே இருக்கிற தப்பு தானே சார். வேற ஏதாவது கேட்கணுமா? பக்தாச்சலத்துக்கு பேர் வைக்கணும், ஃபோட்டோ வைக்கணும், ரெசல்யூஷன் 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி சார் நான் என்ன சொன்னேன் அதுக்கு பதில், ஸ்டாச்சு வைக்கணும்னா யூ ஷுட் சீக் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. ஏன்னா இங்கே எம்ஜிஆர் ஸ்டாச்சு வச்சாங்க இதே சுபாஷ் சந்திர பார்க்கில். கவர்மெண்ட் பர்மிஷன் அதை எடுத்துட்டாங்களா இல்லையா? அதை தான் சொன்னேன். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாத நீ ஸ்டாச்சு வைக்க முடியாது.